உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாராவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. வணக்கம், நான் டாக்டர் கார்த்திக் சபாபதி, இருதய மருத்துவர். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாராவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒரு வயசானவங்க, நெஞ்சு வலி, சென்டர் ஆஃப் தி செஸ்ட்டில் வலிக்குது, இடது தோள்பட்டைக்கு பரவுது, கொஞ்சம் நடந்தாலே ரொம்ப இந்த வலி அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பதட்டப்படக்கூடாது, பேஷண்ட்டையும் பதட்டப்படுத்தக்கூடாது, ரெண்டு பேரும் காமாக இருக்கணும். ரெண்டாவது, பேஷண்ட்டை நடக்க வைக்கக்கூடாது. ஸோ பாத்ரூம் போகிறதுக்கோ, தண்ணி குடிக்கிறதுக்கோ, இல்லை கடையில் போய் சோடா வாங்குறதுக்கோ நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. பேஷண்ட் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் ஒரு சேரில் உட்காந்துருக்கணும், இல்லைனா பெஸ்ட்டு ஒரு பெட்டில் படுக்கணும். ஸோ தலைக்காணியை வச்சு ஒரு 2-3 தலைக்காணியை வச்சு தலையை உயர்த்தின மாதிரி படுக்கிறது நல்லது. சப்போஸ் அவங்களுக்கு மூச்சோட கஷ்டம் இருந்துச்சுன்னா ஜன்னல்லாம் திறந்து விட்டு ஃபேன் போட்டு நல்ல ஒரு சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி இடத்துல இருக்கணும். அடுத்தது, நீங்கள் உடனே ஹெல்ப்புக்கு கால் பண்ணணும். ஆம்புலன்ஸ், ஃப்ரெண்ட் யாராவது கால் பண்ணி அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணணும். மூணாவது, மாத்திரைகள். சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸ்டென்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் நாக்கு கடியில் வைக்கிற மாத்திரை கொடுத்துருப்பாங்க. நைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஐசாடில்னு சொல்லுவோம். 5 mg 10 mg அது நாக்கு கடியில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த நெஞ்சு வலி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாத்திரை 2 மாத்திரைக்கு மேலே வைக்கக்கூடாது. வலி குறையலைன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, சார் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்க்குறேன், நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் பார்க்குறேன், இந்தந்த மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது, ஃபஸ்ட் எய்டாக வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாத்திரையை கொடுத்துட்டீங்க, லைட்டாக நெஞ்சு வலி இருக்கும்போது இந்த 10 மாத்திரையை கொடுத்துட்டிங்கன்னா உடனே ஹார்ட் அட்டாக் சரியாயிடும், நீங்கள் ஆஸ்பத்திரி போக வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் மெடிகேஷன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸாலேயே ஒரு செஸ்ட் பெயினை ஹார்ட் ப்ராப்ளமாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இசிஜி, எக்கோ, ட்ரோபோனின் இதெல்லாம் வச்சுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு செஸ்ட் பெயினை நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு பிராண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இப்போ அது ஒரு கேஸ் ப்ராப்ளமாக இருந்தாலோ, அல்சர் ப்ராப்ளமாக இருந்தாலோ, இந்த நிறைய ஆஸ்பிரின் மாத்திரைகள், குளோபிடோகிரல் இந்த மாத்திரையெல்லாம் நீங்கள் போடும்போது வயிறு புண்ணாகி வயிறில் பொத்தல் விழுந்துடலாம், பர்ஃபரேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆகி உங்களுக்கு எமர்ஜென்சி சர்ஜரி தேவைப்படலாம், அல்சர் பெயின் அக்ரவேட் ஆகலாம். ஸோ அதனால் இந்த ஆஸ்பிரின், குளோபிடோகிரல் லோடிங் டோஸ் கண்டிப்பாக டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது. சரி சார், இந்த நாக்கு கடியில் மாத்திரை வச்சா வலி குறைஞ்சிருச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே ஒன்லி உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணால் மட்டும்தான், ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா சில டைப் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் இருக்குது, இன்ஃபீரியர் வால் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல பிபி குறையும். ஸோ நீங்கள் நாக்கு கடியில் வச்ச மாத்திரை வச்சிங்கன்னா இன்னும் பிபி குறைஞ்சி அவருக்கு உடனே உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் தான் எந்த மெடிசனுமே எடுக்கணும். ஃபஸ்ட் எய்டுக்குன்னு எந்த மெடிசனும் வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது.